வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கும் ஒரு சேடான பிஜிஎம் பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நான் ப்ரீசெட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரீசெட்டை வந்து எப்படி உங்களுக்கு ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாம் டவுன்லோட் ஆகும். ப்ரீசெட்டை நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன்மாஸ்டருக்குள்ளே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்பு தான். ஒரு ஃபோட்டோஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஜிஎம்மோட ஷோ ஆகும். இப்போ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து இருக்கும். என்னோடய ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகிடுச்சு. கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கான்றதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எகைன் நீங்கள் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த வேவ் எஃபெக்ட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த உங்களோட ஃபோட்டோ வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி அந்த வேவ் எஃபெக்ட்டுக்குள்ளே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீனுக்குள்ளே தெரியணும் அப்படின்னா அதை கொஞ்சம் டவுன் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டுங்க. பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 15 செகண்ட் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணி சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.